கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்து அழுத்து போன ஒரு உயிருக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும்? அதை பாயும் இந்த உலகத்தில் எதுதான் உண்மையான உண்மை? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மாணிக்க வாசகர் பாடும் பொழுது அங்கே ஒரு மிக பெரிய விடுதலை கிடைக்கின்றது. ஓங்காரம் என்பது வெறும் ஒளி மட்டுமல்ல, அது நம்மை பிறவிப்பிணையில் இருந்து காப்பாற்றும் மருந்து. அது எப்படி? வாருங்கள் பார்ப்போம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அன்பர்களே, இந்த உலகம் ஒரு கனவு போன்றது. இன்று இருப்பது நாளை இல்லை. ஆனால் மாணிக்கவாசகர் இறைவனின் திருவடிகளை மெய் என்கின்றார். மெய் என்றால் அழியாத உண்மை என்று பொருள். அலைந்து திரிந்த ஒருவன் தன் வீட்டை அடைந்தால் எவ்வளவு நிம்மதி அடைவானோ, அப்படி பல கோடி பிறவிகளில் அலைந்த உயிர் இறைவனின் பொன்னடிகளை பார்த்தவுடன் வீடுற்றேன் என்கின்றது. இங்கே வீடு என்பது நாம் வசிக்கும் வீடல்ல, அது வீடு வேறு எனப்படும் மோட்சம். அதாவது இனி பிறக்க தேவையில்லை என்ற நித்திய நிம்மதி. உய்ய என் உள்ளத்துள், உய்ய என்றால் பிழைக்க அல்லது தப்பிக்க என்று பொருள். நாம் செய்த பாவ வினைகளில் இருந்தும் இந்த மாய உலகிலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கின்றது. அது வேறெங்கும் இல்லை, நமக்குள் இருக்கும் உள்ளம்தான். நம்மை உய்யச் செய்ய அந்த இறைவன் நம் உள்ளத்திற்குள்ளேயே வந்து அமர்கின்றான். ஓங்காரமாய் நின்ற மெய்யனே, இறைவன் உள்ளத்தில் எப்படி இருக்கின்றார்? ஓங்காரமாய் இருக்கின்றார். ஓம் என்னும் அந்த பிரணவ மந்திரமே இறைவனின் வடிவம். நம்முடைய மூச்சு காற்றிலும் இதய துடிப்பிலும் அந்த ஓங்காரநாதம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. எப்போது நம் மனம் அமைதியாகின்றதோ அப்போது நமக்குள் ஒலிக்கும் அந்த ஓங்காரத்தை உணர முடியும். அந்த ஓங்காரமே நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ஏணி. அன்பர்களே, வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஓங்காரத்தை கவனிக்க தொடங்குங்கள். உங்கள் உள்ளத்திலேயே இறைவன் குடியிருக்க தொடங்குவார். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். தென் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.